மத்தேயு புஸ்தகத்துல பேதுருவை பார்த்து சொல்றார், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லு மேல சபையை கட்டுவேன், பாதாள வாசல் ஒருபோதும் இது மேற்கொள்ளவே கொள்ளாது. அல்லேலூயா. அதனால பேதுருக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இல்ல, பேதுருவை போல இயேசு கிறிஸ்துவின் விசுவாச வெளிப்பாடு யார் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துருக்க வாக்கு தொடாது. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய சாத்தான வந்து தொட்டிச்சு அசுத்தாங்க தொட்டிச்சு தொடவே தொடாது. புஸ்தகத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய சுய ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவருடைய ரத்தத்துக்கு முன்னாடி எந்த சாத்தான் நிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஹல்லேலூயா. Thank you Lord. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஒன்று பிடித்து பாடல பாடலாமா? Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். Thank you Jesus. Hallelujah. Praise Jesus. Hallelujah. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். Thank you Lord. Jesus, thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை
கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரர் ஒருவரே. அவர் நித்தியமாக இருக்கிறார். அவர் நித்தியமானவர், நிரந்தரமானவர், அவருக்கு அழிவே இல்லை. அவர் ஒரு நாளும் மாறாதவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். உலகம் தோற்றுவது முன்பதாக, எல்லாவற்றுக்கும் முன்பதாக அவர் இருந்தார் என்பது வேதம் போதிக்கிறது. அவரே இருந்தவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றிக்கிறோம். Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவர் மாதிரி நல்லவரை யாரும் பார்க்கவே முடியாது. மனிதன் வேந்த ஒரு நாள் மாறிடலாம், ஆனா அவரு மாறாதவராக என்றைக்குமே நல்லவராக இருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாத. ஒன்று படி பாடலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.
கொடுக்க நல்லவரா இருக்கிறார். காரணம், உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் நீக்கி இருக்கிறார். சில வேளைகளில் பாவங்கள் நிமித்தமாக வியாதி மனிதன் ஆண்டு கொண்டு இருக்கலாம். இயேசு சொல்றாரு, அந்த முடவனை பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட காரணம் அவன் எழுந்து நடக்கத்தக்க திராணி அவனுக்குள்ள உண்டாகுது. வியாதி மறைஞ்சது, கண்ணீர்கள் மறைஞ்சு அவன் வாழ்க்கை ஒரு புது அனுபவத்துள்ள கடந்து போனது. இனி நான் வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி நான் படுக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி என்னை யாரும் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்னை மீட்டிருக்கிற, இயேசுக்கு சுகத்தை கொடுத்துறாரு. உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், வாழ்க்கையை மாறப்படும். இனி வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு யோசித்து கொண்டு ஆண்டவர் இயேசுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்து புதிய அனுபவத்தில் அவனை கொண்டு போய் இயேசு கிட்ட வருகிற யாருக்கும் அவர் புதிய வாழ்வையும் புதிய அனுபவத்தை கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. கண்களை முடிச்சோம் பண்ணலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, நீ பெரியவர், உமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் ஆண்டவரே இப்படி வாயின் வார்த்தையினால சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வானமுடைய சிங்காசனம் பூமி உம்முடைய பாதப்படியா இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பதை அப்பா எங்களுக்கு பாக்கியம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, எங்களை சிறு கூட்டமாய் இந்த இடத்துல சேர்த்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதை நீ பெரிய கூட்டமாய் நீ மாற்ற போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, நீ எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீ செய்த நன்மைக்கு ஈடாய் நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாத ராஜா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர். அப்பா, எங்கள் கஷ்டத்திலும் துக்கத்திலும் சகலத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்காய் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, இப்படி நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, இது உலகத்தில் ஆண்டவரே அப்பா உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர். அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ தேவ செய்திக்காய் இந்த சமூகத்தில் கடந்து வருகிறோம். தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்பட நம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட பேசுங்க. வார்த்தை மூலமா எங்களோடு ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே எங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.